நாகசக்தி. உன் பேர் என்ன சொல்லி பேச? என் பேர் மல்லிகா. நான் திருப்பூர்லேருந்து அவனாசி. என்னோட வேதனை தாங்காமல் வந்து சாமிகிட்ட அழுதேன். இந்த ஆட்டுக்காரம்மா புண்ணியமாக தான் நான் வந்தேன். பசுத்தோட காசு இல்லை, ஆனால் எனக்கு பூஜை பண்ணார். ஒரு 2 நாளைக்கு இருக்கும் 3 நாளைக்கு இருக்கும் வேலை. அதுக்கு பாடு வேலை கிடைக்காது. இப்போ எனக்கு வேலை நிரந்தரமாக கிடச்சிச்சு. ஆனால் என் பணத்தையெல்லாம் ஏமாற்றிட்டாவோ, இன்னைக்கு நான் போன்னு விட்டுட்டாவோ. நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம சந்தியில் நின்று இப்போ சாமிகிட்ட வந்து அழுதேன். இன்னைக்கு என்ன பூஜை நீங்கள் விட்டு சொன்னாரு சாமி. நான் கடை வாங்கிட்டு தான் வந்தேன். அவ்வளோ வேதனையில் வந்து இல்லையா? அவ்வளோ வேதனையில் இருக்குது. இப்போ சொந்தமாக வேலை கிடச்சதா? ஒரு வேலை கிடச்சது சாமி. கிடச்சது கிடச்சது. எவ்வளோ மாதம்? ஒரு 2-3 மாதம் செஞ்சு அந்த வேலை? 3 மாதம் 6 மாதம் செஞ்சுருக்கேன். 6 மாதம் சொந்தமாக வேலை செஞ்சுருக்கேன். அதுலேயும் ஒரு சின்ன வேலை ஒன்று பாக்கி இருக்குது, பணம் ஒன்று பாக்கி இருக்குது. அதையும் நான் வாங்கி தர்றேன், தைரியமாக போகும். இப்போ அடுத்த ஒரு வேலை வந்திருக்குது உனக்கு, சரி சார், கணக்கு வந்திருக்குது. உனக்கு அடுத்த ஒரு வேலை தனியாக வச்சுறேன். தொழிலாளியாக இருந்த அவன் வாழ்க்கையில் சாமி வந்து முதலாளியாக மாற்றி விடுது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து கோயிலுக்கு கரெக்டாக வரணும். அந்த நேரத்தில் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் வரும். இதுக்கு தான் உங்களை காமிச்சேன். ஓம் சக்தி. மீண்டும் நீ நல்லா சொந்தமாகவே கான்ட்ராக்ட் எடுத்து இனிமேல் நான் சொந்த முதலாளியாக தான் இருப்பேன். ஓம் சக்தி. ஆசீர்வாதம். பக்த கோடிகளே, அதான் திக்கு அற்றவங்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்கிறது. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். எல்லாரும் எல்லாம் வாங்கும்போது அந்த அம்மா கையில் எதுவுமே இருக்காது. உன்னை அம்மா தான் பஸ்ஸுக்கே போட்டு கூப்பிட்டு வரும். இப்போ இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததா? வாரம் முழுக்க வேலை. நீ ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தியா? பார்த்தியா? அவனுக்கு வேலை கொடுக்குற காலம் இல்லாமல் அவன் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறான். அப்போ அம்மாவுடைய அருள் சக்தி தான் அதெல்லாம் சொல்கிறது. அந்த அவளின்றி ஒரு அணுவும் அசையாதும்பாங்க. உனக்கு நேரமும் காலமும் கிரகங்களும் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அது அந்த பேட் டைம். 2 விஷயம் இருக்குது. உங்களுக்கு 7 சனியோ, ஜென்மத்தில் குருவோ, இல்லை ஜென்ம ராகு கேதுவோ வரும்போது உங்களை கெட்ட நேரம் வேலை செய்யுதுன்னா, கெட்ட நேரம் வேலை செய்யுதுன்னா நீங்கள் அவ்வளோ பாவங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது வேலை செய்யும். புண்ணியம் செஞ்சவனுக்கு வேலை செய்யாது.